சங்கதிர் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது சங்கதிரின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வாட்ஸ்அப் பயனர்களுக்கு அதிர்ச்சி தகவல். செப்டம்பர் 8 முதல் சில கையடக்க தொலைபேசிகளில் வாட்ஸ்அப் இயங்காது. வரப்போகும் அதிரடி மாற்றம். $2.5 மில்லியன் காணாமல் போன விவகாரம் வெளியான அதிர்ச்சி தகவல். நிதி அமைச்சர் பதவியில் இருந்து விலகுமாறு அனுரவுக்கு அழுத்தம். கட்டுநாயக்கவில் போதைப் பொருட்களுடன் கைதான பிக்குகள். அரசாங்கத்தின் அதிரடி நடவடிக்கை. செல்வதூடாக உங்கள் விளம்பரங்களை சரியான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு சேர்க்கின்றோம். இன்றே இணையுங்கள். மின்னஞ்சல் முகவரி KATHIR606@gmail.com. உங்களின் அடுத்த வெற்றிகரமான விளம்பர பயணத்தை இன்றே தொடங்குவோம். நாடு முழுவதும் பரந்த அவசர உத்தரவு. பொதுமக்களுக்கு விசேட அறிவிப்பு. மிக அவதானம் மக்களே. டீசல் விலையேற்றத்தின் பின்னணியில் ஊழலா? வெளியான திடுக்கிடும் தகவல்கள். அவதானமாக செயற்படவும் அரசாங்க ஊழியர்களுக்கு வெளியான முக்கிய அறிவுறுத்தல். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செங்கதிர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். இனி விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் இளவாலை பகுதியில் பெண்களை அச்சுறுத்தியமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவை எதிர்வரும் 29ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. மல்லாகம் நீதவான் முன்னிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் இளவாலை காவல் நிலையத்தில் நேற்று காலை முன்னிலையாகிய போது அவர் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. முன்னதாக இளவாலை பெரியவிளான் பகுதியில் காணி துப்புரவிற்காக நேற்று முன்தினம் சென்றதாக கூறப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுடன் அங்கிருந்த பெண்கள் முரண்பாட்டில் ஈடுபட்டனர். இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் தனது தற்பாதுகாப்பிற்காக வைத்திருந்த துப்பாக்கியை காண்பித்து பெண்களை அச்சுறுத்தியுள்ளார். இதனையடுத்து குறித்த பெண்களும் நாடாளுமன்ற உறுப்பினரை கற்களால் தாக்கியதாக காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினரின் முறைப்பாட்டிற்கமைய பெண்ணொருவர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு எதிரான முறைப்பாடு தொடர்பில் விசாரணை மேற்கொள்வதற்கு இளவாலை காவல் நிலையத்திற்கு நேற்று காலை அவர் அழைக்கப்பட்டார். இதன்போது கைது செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மல்லாகம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். நாடாளுமன்ற உறுப்பினரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்ட நீதவான் அவரின் துப்பாக்கியையும் காவல் நிலைய பொறுப்பில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். அதற்கமைய நாடாளுமன்ற உறுப்பினரிடமிருந்து துப்பாக்கியை பொறுப்பேற்றுள்ளதாக காவல்துறை அறிவித்துள்ளது. காணாமல் போன $2.5 மில்லியன் குறித்து விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு முன்னர் திரைசேரியின் செயலாளர் பதவி விலக செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற இளம் தொழில் வல்லுநர்கள் தரப்புடனும் கலந்துரையாடலின் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இதனை தெரிவித்துள்ளார். பிரதமர் தலைமையிலான அரசாங்கத்திற்கு இது பாரிய பிரச்சினையாக தெரியாவிட்டாலும் இந்த இழப்பை சரி செய்ய வரிச்சுமையை அதிகரிக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் கூறியுள்ளார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து திரைசேரி செயலாளர் பதவி விலகி வெளிப்படைத்தன்மையான விசாரணை நடத்த வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற நிதி பற்றிய தெரிவுக்குழுவில் திரைசேரியின் செயலாளர் மற்றும் மத்திய வங்கியின் ஆளுநரை அழைத்து விசாரிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த பண பரிவர்த்தனையின் போது பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்பட்டனவா என ஆராய வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மெட்டா நிறுவனத்திற்கு சொந்தமான வாட்ஸ்அப் செயலி பழைய ஆண்ட்ராய்டு இயங்குதளங்களில் தனது சேவையை நிறுத்த உள்ளதாக அறிவித்துள்ளது. இதன்படி 2026 செப்டம்பர் 8ஆம் தேதி முதல் ஆண்ட்ராய்டு 6.0 பதிப்பிற்கு முந்தைய பதிப்புகளில் இயங்கும் கையடக்க தொலைபேசிகளில் வாட்ஸ்அப் செயல்படாது. வாட்ஸ்அப் நிறுவனம் தொடர்ந்து புதிய அம்சங்களை அறிமுகப்படுத்தி வருகின்றது. இந்த புதிய தொழில்நுட்ப வசதிகள் தடையின்றி செயல்பட சிறந்த மென்பொருள் மற்றும் வன்பொருள் செயல்திறன் அவசியமாகும். பழைய இயங்குதளங்கள் இந்த நவீன மாற்றங்களுக்கு ஈடுகொடுக்க முடியாத காரணத்தால் பயனர் பாதுகாப்பையும் செயல்திறனையும் கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. தற்போது வாட்ஸ்அப் பயன்படுத்த ஆண்ட்ராய்டு 5.0 அல்லது அதற்கு மேற்பட்ட பதிப்புகள் தேவைப்படுகின்றது. புதிய அறிவிப்பின்படி ஆண்ட்ராய்டு 5.0 மற்றும் 5.1 பதிப்புகளில் இயங்கும் கையடக்க தொலைபேசிகளில் செப்டம்பர் 8 முதல் இந்த சேவை நிறுத்தப்படும். இந்த மாற்றம் ஆண்ட்ராய்டு பயனாளர்களுக்கு மட்டுமே பொருந்தும். ஐபோன் பயனர்களுக்கு இதில் எந்த பாதிப்பும் இல்லை. அவர்கள் வழக்கம் போல் iOS 15.1 மற்றும் அதற்கு மேற்பட்ட பதிப்புகளில் வாட்ஸ்அப்பை தொடர்ந்து பயன்படுத்தலாம்.
குறிப்பாக இந்தியா, பிரேசில், பாகிஸ்தான் மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளின் சில பகுதிகளில் இன்னும் பழைய மாடல் கையடக்க தொலைபேசிகளில் பயன்பாட்டில் இருப்பதால் அங்குள்ள பயனர்கள் இதனால் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. உங்கள் கையடக்க தொலைபேசி ஆண்ட்ராய்டு 6.0 கீழ் இருந்தால் மென்பொருள் அப்டேட் ஏதேனும் உள்ளதா என சரிபார்க்கவும். தரவுகளை இழப்பதை தவிர்க்க கூகுள் டிரைவ் மூலமாகவோ அல்லது உள்ளக சேமிப்பகத்திலோ உங்கள் சாட்களை பேக்கப் எடுத்துக் கொள்ளுமாறு வாட்ஸ்அப் அறிவுறுத்தியுள்ளது. உங்கள் கையடக்க தொலைபேசிகளில் மென்பொருள் அப்டேட் செய்ய முடியாவிட்டால் செப்டம்பர் 8ற்கு பிறகு வாட்ஸ்அப் மற்றும் வாட்ஸ்அப் பிசினஸ் செயலிகளை தொடர்ந்து பயன்படுத்த புதிய கையடக்க தொலைபேசிக்கு மாற வேண்டியது அவசியமாகும். ஊடாக உங்கள் விளம்பரங்களை சரியான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு சேர்க்கின்றோம். இன்றே இணையுங்கள். மின்னஞ்சல் முகவரி KATHIRSEN606@gmail.com. உங்களின் அடுத்த வெற்றிகரமான விளம்பர பயணத்தை இன்றே தொடங்குவோம். கட்டநாயக்க விமான நிலையத்தில் போதைப் பொருட்களுடன் பிடிப்பட்ட 22 பிக்குகள் தொடர்பாக விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சிக்கு பிறகு ஊடகங்களிடம் பேசிய அமைச்சர், சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்றும் அதன்படி பலவீனமானவர்களுக்கு ஒரு சட்டமும் பலமானவர்களுக்கு மற்றொரு சட்டமும் பொருந்தாது என்றும் கூறியுள்ளார். இந்த சம்பவம் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என நம்புவதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். மேலும் பேசிய அமைச்சர் ஆனந்த விஜயபால, இந்த சம்பவம் தொடர்பாக மகா சங்கத்தின் அறிவுரைகள் மற்றும் வழிகாட்டுதல்களின்படி நாங்கள் அதே முறையில் சட்ட நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றோம். குறிப்பாக உங்களுக்கு தெரிந்தபடி நாங்கள் ஆட்சிக்கு வந்த நாள் முதல் ஒருவரின் தகுதியை பார்க்காமல் இந்த சட்டவிரோத செயல்களை விசாரித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். கட்டுநாயக்கவில் பல துறவிகள் யாரேனும் சட்டவிரோதமாக செயல்பட்டால் நாங்கள் தலையிட்டு அவர்களை நீதியின் முன் நிறுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுப்போம். நாங்கள் ஒரு தேசிய போதைப்பொருள் தடுப்பு திட்டத்தை தொடங்கியுள்ளோம். மேலும் நாடு முழுவதும் நடவடிக்கைகள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு நடவடிக்கையாக கட்டுநாயக்கவில் பல துறவிகள் உட்பட 110 கிலோவிற்கும் அதிகமான போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. எனவே இதுகுறித்து விசாரணை நடைபெற்று வருகின்றது. விசாரணையின் அடிப்படையில் மேலதிக நடவடிக்கைகளும் தேவையான நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மேற்கொண்ட டீசல் இறக்குமதியில் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக கூறி லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள கூட்டு எதிர்க்கட்சி, டீசல் இறக்குமதியில் இடம்பெற்றதாக கூறப்படும் இந்த முறைகேடுகளால் அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய அளவிலான நிதி இழப்பு ஏற்பட்டிருக்கலாம் என தெரிவித்துள்ளது. தாக்கல் செய்யப்பட்டுள்ள முறைப்பாட்டில் டீசல் இறக்குமதி தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் விரிவான விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் தொடர்புடைய அதிகாரிகள் குறித்து முறையான விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் விசாரணைகளின் மூலம் முறைகேடுகளுக்கு பொறுப்பானவர்கள் என தீர்மானிக்கப்படுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்த முறைகேடு தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஆணைக்குழு விரைவில் ஆரம்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு டிஜிட்டல் தொழில்நுட்பங்களை சிறந்த முறையில் பயன்படுத்துவது குறித்து அரசாங்க அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கு புதிய வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. பிரதமர் தலைமையிலான பொதுச் சேவைகள் பராமரிப்புக்கான அமைச்சரவை குழுவின் அறிவுறுத்தலின் பேரில் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு மற்றும் பொது நிர்வாக அமைச்சு இணைந்து இதற்கான இடைக்கால வழிகாட்டல்களை வெளியிட்டுள்ளன. இந்த வழிகாட்டுதல்களில் வீட்டிலிருந்தோ அல்லது பணியிடத்திலிருந்தோ முக்கிய நிர்வாக பணிகளை மேற்கொள்வதற்கான அங்கீகரிக்கப்பட்ட முறைகள் அடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பணிகளில் போதும் முக்கியமான அரசாங்க தரவுகளை ஊழியர்கள் செய்தி பரிமாற்ற செயலிகள் மூலம் அனுப்பக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தங்களது கடமைகள் தொடர்பான தகவல்களின் பாதுகாப்பை கடுமையாக பாதுகாக்க துறைத் தலைவர்கள் நடவடிக்கைகளை எடுக்க கடமைப்பட்டுள்ளார் என்றும் வழிகாட்டுதலில் குறிப்பிட்டுள்ளது. உத்தியோகபூர்வ சந்திப்புகளுக்கு முதன்மையாக meet.gov.lk என்ற டிஜிட்டல் தளம் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் கூட்டங்களை பாதுகாப்பாக நடத்த இதனை பயன்படுத்தலாம் என்றும் கூறுகின்றன. கொழும்பின் பல பகுதிகளில் இன்று விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என காவல்துறை ஊடகப்பிரிவு அறிவித்துள்ளது. நாளை நடைபெறவுள்ள சமாதானத்திற்கான நடைபயணம் நிகழ்வை முன்னிட்டு இந்த விசேட போக்குவரத்து திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. அதற்கமைய பொரளை நகர் மற்றும் அதனை அண்மித்த வீதிகள்
தேசிய நூலக வீதி ஊடாக கங்காராம விகாரை வரையான பகுதிகளில் விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் தலைமையில் முன்னெடுக்கப்பட உள்ள இந்த நிகழ்வு இன்று மாலை 4 மணிக்கு சுதந்திர சதுக்கத்தில் விசேட நிகழ்வுடன் நிறைவடைய உள்ளது. இன்று காலை 11 மணி முதல் நிலைமையை கருத்தில் கொண்டு கொழும்பு நகர் மற்றும் நடைபயணம் முன்னெடுக்கப்படும் பிரதான வீதிகளில் வாகன போக்குவரத்து மட்டுப்படுத்தப்படலாம் அல்லது மாற்றப்படலாம் என காவல்துறை அறிவித்துள்ளது. குறித்த காலப்பகுதியில் ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காக வாகன சாரதிகள் மற்றும் பொதுமக்கள் தங்களால் இயன்றவரை மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு காவல்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். இத்துடன் செங்கதிரின் இன்றைய நாளுக்கான பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள்.